போகும்போது நல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. அவசரமாக வேலைக்கு செல்பவர்கள், பரீட்சை எழுத படபடப்போடு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், ஆஸ்பத்திரிக்கு செல்பவர்கள் என பேருந்தில் பயணிப்பவர்கள் பலரும் பயப்படுவது இந்த காமெடி போன்று நம்ம வாழ்க்கையும் இப்படி ஆகிவிட்டதே என்றுதான். ஆத்திர அவசரத்துக்கு வெளியே செல்ல ஒரு பஸ் வரமாட்டேங்குதே என்று ஏங்குபவர்கள் ஒருபுறம் என்றால், அப்படி வர்ற பஸ்ஸும் ஓட்ட உடசலா இயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பழ ரேஞ்சுக்குத்தான் இருக்கிறது என்று இன்னொரு புறமும் புலம்பி தவிக்கிறார்கள். இதில் எப்படி நிம்மதியாக பயணம் செய்வது என்று நெஞ்சம் கலங்கி நிற்கிறார்கள். காரணம் அந்த அளவுக்கு இருக்கிறது நம் அரசு பேருந்துகளின் லட்சணம். பழைய இரும்புச்சாமா ஐயம்பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம், பழைய இரும்புச்சாமா ஐயம்பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். தற்போது தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் சூழலில் பயணம் செய்வோர் கூட பேருந்துக்குள்ளேயே குடைபிடித்துக் கொண்டு பயணம் செய்யும் நிலையில்தான் இருக்கிறது நமது அரசு பேருந்துகள். அட, இதுவாவது பரவாயில்லை, ஏதோ நனைந்து கொண்டே போக வேண்டிய இடத்துக்கு எப்படியாவது போய்விடலாம் என்று அட்ஜஸ்ட் கூட செய்து கொள்ளலாம். ஆனால் பேருந்தில் ஏறும்போது படிக்கட்டு உடைந்து சாலையில் விடுகிறது. அந்த படிக்கட்டை பத்திரமாக எடுத்து அடுத்த ஸ்டாப்பில் பயணிகள் இறங்குவதற்காக போடுகிறார் நடத்துனர். டிக்கெட் கொடுக்கும் வேலையோடு இனி படிக்கட்டு தூக்கும் வேலையையும் சேர்த்தே செய்ய வேண்டும் போல. அட, இதைவிட ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் இருக்கிறது. திரைப்பட காமெடிகளில் வருவது போல பேருந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது டயர் கழண்டு அது தனியாக இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு இலவச பயணம் தருவதை சாதனையாக சொல்லி அதையும் ஓசி டிக்கெட் என்று கலாய்த்த விடியா திமுக பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைத்தது. அப்படியாவது நல்ல நிலையில் அந்த பேருந்துகளை வைத்திருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. உண்மையாலுமே இது தமிழக போக்குவரத்து துறையா அல்லது சுந்தரா டிராவல்ஸா என்ற சந்தேகம் வருகிறது தமிழக மக்களுக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 36 மாதங்களில் புதிய பேருந்துகள் வாங்கப்படுவதாக அறிக்கைகள் தான் வருகிறதே தவிர உங்க பஸ் எங்க பாஸ். இதில் இன்னும் உச்சக்கட்டம் என்னவென்றால், இந்த ஓட்டை உடைசல் பேருந்துகளைத்தான் நீங்க ஓட்ட வேண்டும் என்று போக்குவரத்து ஊழியர்கள் வேறு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஆக மொத்தத்தில் பேருந்தில் பயணிக்கும் மக்கள் மனங்களில் தமிழக போக்குவரத்து துறை பயத்தை கொடுப்பதற்கு முக்கிய காரணம் ஒருவேளை தனியார் பேருந்துகள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தானோ என்ற சந்தேகம் வருவது நியாயம்தானே. விடியா திமுகவின் நிர்வாக திறமையின்மையால் திணறிக் கொண்டிருக்கும் போக்குவரத்து துறையில் இருக்கும் குளறுபடிகளை சரி செய்யாமல் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ்.எஸ். சிவசங்கர்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.